வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட்ல எப்படி வந்து பூ கட்டலாம், அதுவும் கரண்டி மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுவரைக்குமே பூ கட்ட தெரியாது அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத வந்து சின்ன பிள்ளைங்க கூட பார்த்த உடனே கட்டுற மாதிரி ரொம்பவே ஈஸியான ஒரு சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோட தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட அப்டேட் எல்லாத்தையுமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு, பூ வந்து எப்படி ரொம்பவே ஈஸியா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூ வந்து கட்டுறதுக்கு நெறைய மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்ல கட்டுனீங்கன்னா, இன்னுமே ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ நீங்க வந்து பூ கட்டுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மொட்டா இருக்கும்போதே பூவ வந்து வாங்கிக்கோங்க. மொட்டா இருக்கும்போதே நம்ம அந்த பூவ வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே, நமக்கு ரொம்ப நாளுக்கு வந்து மொட்டாவே நல்லா விரியாம சூப்பரா இருக்கும். இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கரண்டி எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நூல் வந்து எடுத்திருக்கேன். நூல் வந்து என்ன கலர் வேணும்னாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கரண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அந்த பின்னாடி ஓட்டை இருக்கு இல்லையா? அதாவது இந்த மாதிரி ஓட்டை இருக்கிற கரண்டியா பார்த்து, அதிலயே அந்த ஜல்லி கரண்டிலலாம் ஓட்டைகள் இருக்கும் இல்லையா? இந்த மாரி கரண்டியா பார்த்து எடுத்துக்கோங்க. பின்னாடி அந்த ஓட்டையில இப்படி வந்து நான் கட்டுற மாரி கட்டி விடுங்க. நான் இன்னைக்கு மல்லியும், ஜாதி மல்லியும் வந்து எடுத்திருக்கேன். 2 பூவுமே வந்து எப்படி ஈஸியா அழகா கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப அந்த கரண்டிய பின்பக்கமா அப்படியே திருப்பிக்கிட்டு, இந்த ஓட்டை இருக்கு இல்லையா? அதில வந்து மேல இருக்கிற ஓட்டை வழியா விட்டு உள்ள எடுத்து, அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்து எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்த நூல அப்படியே நல்லா டைட்டா இழுத்து பிடிச்சுக்கோங்க. இப்ப நம்ம வந்து இந்த கட்டுறதுக்காக எடுக்கிற நம்ம இப்ப சுத்தி எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த நூல் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். லூஸா இருந்தது அப்படின்னா, நமக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த நூல் வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா? அத வந்து முன்னாடி நூல் சுத்தி இருக்கோம் பாருங்க. அதோட சேர்த்து நல்லா இறுக்கி டைட்டா வந்து கட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியாவே வந்து கட்டி எடுத்துக்கலாம். இந்த மெத்தட வந்து நெறைய பேர் கால்ல கட்டுற மெத்தட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கரண்டி யூஸ் பண்ணி கட்டுறோம். அவ்வளோதான். இப்ப இது வந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப வந்து நம்ம நூல் எந்த அளவுக்கு லென்த்தா விட்டுருக்கோமோ, அதே அளவுக்கு டபுள் லென்த்து அதாவது நல்ல நீளமா இருக்கிற மாதிரி நூல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடியில இப்ப நான் போடுற மாதிரி ஆல்ரெடி வந்து கட்டின நூல்ல இப்படி வந்து கட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்ப இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நூல் சின்ன சின்ன பீஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இத பிரிச்சோம் அப்படின்னா, நமக்கு இது 2 போர்ஷனா அந்த நூல் வந்து பிரியும். ஸோ அதுக்கு நடுவுல வந்து வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரே பக்கமா வந்து மல்லிய வச்சு கட்டுறீங்க அப்படின்னாலும், அப்படியே வந்து கட்டலாம். நான் இன்னைக்கு 2, 2ஆ வந்து வச்சு இப்படி கட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து மல்லி அந்த மாரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நூல் இருக்குல்ல, அத எடுத்து இந்த பக்கமா போட்டு, உள் பக்கமா கீழ வந்து இழுத்தீங்க அப்படின்னா, அந்த முடிச்சு உங்களுக்கு ரொம்ப அழகா இப்படி வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் அடுத்த மொட்டு வந்து நான் எடுத்து வைக்கிறேன். இப்படி வந்து நீங்க போடுற முடிச்சு வந்து ரொம்ப இறுக்கி போட்டு இழுத்துட்டீங்க அப்படின்னா, பூ வந்து அப்படியே கட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம, ரொம்பவே லைட்டா தான் போடணும் அந்த முடிச்சு. ஆனா அதே சமயத்தில கொஞ்சம் இறுக்கமாவும் இருக்கணும். நீங்க கட்டும்போது அது உங்களுக்கு நல்லாவே கட்ட வந்துரும். திரும்ப திரும்ப நம்ம வந்து எடுத்து வச்சு இதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொட்டா இருக்கும்போது நம்ம இப்படி கட்டினோம் அப்படின்னா தான் நமக்கு கட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும், பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும். ஆனா பூ வந்து விரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எடுத்து எடுத்து வச்சு கட்டணும் அப்படின்னா, நம்ம அந்த முடிச்சு போடும்போது பூல வந்து படும்போது அங்கங்க வந்து பூக்கள் கட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே மொட்டா இருக்கும்போதே இப்படி வந்து நீங்க யூஸ் பண்ணி கட்டிக்கோங்க. பாருங்க இவ்வளோ தூரத்துக்கு நான் கட்டியிருக்கேன். உங்களுக்கு நல்ல நெருக்கமா வேணும் அப்படின்னா, நீங்க நெருக்கமா கட்டிக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் லூஸா இருந்தா போதும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கூட நீங்க வந்து கட்டிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இதுக்கு நடுவுல வந்து வேற ஏதாவது பூ ஆட் பண்ணி கட்டணும் அப்படின்னாலும், அது உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எண்டு வரைக்குமே நான் ஃபுல்லா வந்து கட்டி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ரொம்ப நெருக்கமா தான் கட்டியிருக்கேன். ஸோ ஃபைனலா வந்து லாஸ்ட்டா இந்த இடத்துல வந்து ஒரு 2, 3 தடவ அந்த நம்ம பூ வச்சு முடிச்சு போட்டோம் இல்லையா? அதே மாதிரி இறுக்கமா முடிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேல இருக்கிற நூல இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ரொம்ப நெருக்கமா கட்டியிருக்கிறதுனால, உங்களுக்கு பூ வந்து பார்க்க தெரியும். ரொம்ப அடர்த்தியா, கொஞ்சம் கூட கேப் இல்லாம, ரொம்ப நெருக்கமா நான் வந்து கட்டியிருக்கேன். ஸோ, உங்களுக்கு லூஸா வேணும் அப்படின்னாலும், நீங்க வந்து லூஸா கட்டிக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா?
ஸோ இதே மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம வந்து ஜாதி மல்லி எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் முன்னாடி வந்து கரண்டியில கட்டி காமிச்சிருந்தேன் இல்லையா? சேம் அதே மெத்தட்லயே நீங்க வந்து கரண்டியில நூல் வந்து சுத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாதி மல்லி இந்த மாதிரி ஒரு ஒரு பூவா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மல்லி கட்டும்போது டபுள் டபுளா வந்து வச்சு கட்டினோம் இல்லையா? ஆனா ஜாதி மல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே லைன்ல வந்து வச்சு கட்டுறேன். இந்த மாதிரி ஒரே லைனா வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, இப்போ கொண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறமா, இந்த பூவ அப்படியே மேல வச்சு சுத்தி நம்ம பின் பண்ணோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கே வேற லெவலா இருக்குங்க. ரொம்பவே அழகா இருக்கும். இப்போ பார்லர்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அந்த கல்யாண பொண்ணுக்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது, ஹேர் ஸ்டைல் போடும்போது, இந்த மாதிரி வந்து பூ ரெடி பண்ணி வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா நல்லா நெருக்க நெருக்கமா நம்ம இந்த மாதிரி வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுவரைக்கும் வந்து பூ கட்டுறதுக்கு தெரியாது அப்படின்னா, இத வந்து நீங்க பார்த்து ரொம்ப ஈஸியா வந்து கட்டி பழகிரலாம். இப்போ ஃபைனலா நம்ம வந்து கட்டி முடிச்சுட்டோம். இப்போ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற நூல்ல இந்த மாதிரி ஒரு 2, 3 முடிச்சு அந்த எண்டுல மட்டும் போட்டுட்டு, நீங்க வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே உங்களுக்கு பூ கட்டுற வேலை வந்து முடிஞ்சிரும். அவ்வளோதான் பாருங்க. அந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் மேல வந்து நம்ம சிசர் யூஸ் பண்ணி அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பூ கட்டவே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது உங்களுக்கு பூ கட்ட தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல நீங்க இந்த மாதிரி கட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், நீங்க இந்த மாதிரி வந்து கட்டி பார்க்கலாம். இந்த வீடியோவ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச பூவே கட்ட தெரியாது அப்படின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணி குடுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜாதி மல்லிய அப்படியே நம்ம கொண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே மேல வந்து வச்சு சுத்தி அழகா பின் பண்ணோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.